எதற்கும் கிடைக்க வேண்டிய பேரானந்தம், ஞானம், முக்தி மனிதனாகிய நமக்கு இறைவன் அருளிய இந்த 3 பாத்தீங்கன்னா இயற்கையாகவே கிடைக்க வேண்டிய, எதற்கும் ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற பெரும் பாக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் உண்டு. அதனை கொண்டு நன்மை தீமை என பிரிக்கக்கூடிய சிந்தனை உண்டு. அதனை கொண்டு அன்பாலே இந்த பூமியில் வாழ்கின்ற காலம் முழுவதும் அன்பை கொண்டு முக்தி அடையக்கூடிய நிலை உண்டு. இந்த அத்தனை விஷயத்துக்கும் ஆணிவேராக தாய்ப்பாலில் இருந்து கடைசி வரையும் அமிர்த உமிழ்நீர் கொண்டு இயற்கை நிறைவு பெறுவது இறைவனுடைய மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆனா நம்ம வாழ்கின்ற இந்த சூழல் இருக்கு இல்லையா, தாய்ப்பாலுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து மனிதனுடைய கடைசி துடிப்பு முடியும் வரையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உண்மை பொய் எதுன்னு தெரியாத அளவுக்கு மனிதன் அதற்கூடவே பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். எதன் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையானது மிக மிக முக்கியமானது, வாழ்க்கைக்கு எக்காலத்துக்கும் தேவையானது என்பது உணவு. உணவின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம். 2வது, உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்துணை விஷயங்களும் உடலிலிருந்து உளம் சார்ந்து, உறுப்புகளிலிருந்து உள்ளம் சார்ந்து அமைக்கக்கூடிய விதமே வாழ்க்கை நம்ம எந்த டைரக்ஷன்ல எந்த வழியில போகிறோம் அப்படிங்கறதை எடுத்து காட்டும். நல்லதை உண்டு வாழ்ந்தால் நல்வழியாகவும், நல்லது அல்லாதவற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது வழி தவறுதலாகவும் போகக்கூடிய சூழ்நிலையாக இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களும் அமைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த கடந்த 300 ஆண்டுகளிலே, கடந்த 120 ஆண்டுகளில பார்த்தோம் அப்படின்னா, இருந்த ஆரோக்கியம், இருந்த மனதைரியம், இருந்த மன தெளிவு, இன்னைக்கு அதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில நம்மை சுத்தி நிறைய கண்கட்டி விட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக இன்னைக்கு நம்மளுடைய கண் முன்னே புலப்படும் பொழுது, தெரியும் பொழுது, ஒரு கணம் அடி தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து பல டிகிரிகள் வாங்கின படிப்பாளின்னு சொல்லக்கூடிய அத்தனை மக்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய விதத்துல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது மாட்டுப்பால்ல இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பவுடர்ல இருந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்களிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை பாங்கிலிருந்து, அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டைல் பிளஸ் லைஃப் ஸ்டைல் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சேதப்படுத்துவது போல, நம் உடலுக்குள்ளே நம்மை அறியாமல் நிறைய கழிவுகள் அதிகமாக்குவது போல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. நிறைய சொல்லலாம். பிகினிங்லயே சொன்ன மாதிரி உணவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த உணவில் இன்னைக்கு நிறைய என்னது அதிகமாக கொழுப்புகளும், அதிகமாக சர்க்கரைகளும், அதிகமாக உப்புகளும் நிறைந்து இருப்பதனாலேயே பெரும்பாலான உணவுகள் நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா, அது தயாரிக்கக்கூடிய எண்ணெயிலிருந்து, உப்பிலிருந்து, சர்க்கரையிலிருந்து, அதோடைய பொருட்கள், அதாவது ரீஃபைன்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுத்திகரிக்கப்பட்ட மாவு பொருட்கள்ல இருந்து அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு மனிதனுடைய உடலிலே என்ன விளைவிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தியை குன்றச் செய்து, அதிகமாக தேவையில்லாத கொழுப்புகளை நிறைய செய்து, ஒவ்வொரு உறுப்புகளும் சரிவர இயங்காத அளவுக்கு ஹார்மோன்ஸ்கள் இம்பேலன்ஸ் பண்ணி, ரத்தங்களை திக்காக்கி, ரத்த நாளங்களை சுருங்க செய்து, அதனுள்ளே கொழுப்புகளை படியச் செய்து, இப்படி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். நம்ம உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கு பாத்தீங்களா? நம்ம சாப்பிடுற விஷயங்கள்ல எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்ல பிஸ்கெட்ஸ்ல இருந்து, பால்ல இருந்து, ரிஃபைன் பண்ணப்பட்ட பொருட்கள்ல இருந்து, அதுல பூச்சிகள் எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல இருந்து, ஏன் நிலத்தை உளுந்து அதுல இருந்து வேளாண்மை துறை அந்த அடிப்படையிலேந்து மனிதன் கைக்கு போறதுக்குள்ள வரக்கூடிய இன் பிட்வீன் ஆஃப் த கேப்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு உரமாக இருக்கட்டும், அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அது பேக்கெட் பண்ணி பதப்படுத்தப்பட்டு மக்களுக்கு போய் சேர்ற வரைமே இத்தனை விஷயங்களுக்கும் எப்படி வந்து கெமிக்கல் ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ்கள் எல்லாம் மிங்கிள் ஆயிருக்கோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள போதோ, அதே மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ், நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ட்ரெஸ்கள்ல பெரும்பாலான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் டைஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து சேர்க்கப்பட்டு வண்ண வண்ணங்களாக ரகரகங்களாக இன்னைக்கு துணிமணிகளை நம்ம பாக்குறோம். இந்த விஷயங்கள் நமக்கு தெரியாம, அதாவது இதெல்லாம் டைரக்ட்லி அப்சர்வ் த்ரூ ஆர் ஸ்கின். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ள, நம்மளுடைய தோலுக்குள்ள, ஏன்னா சூரியன் அந்த வெளிச்சங்கள் படும் பொழுது அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நம்மளுடைய ஸ்கின், தோல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தோல் நம்மளுடைய உறுப்புகள்லயே மிகப்பெரிய ஆர்கன் உள்ளே ஊடுருவக்கூடிய நிலை இருக்கு. கலர்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா, கோல், தார் இருக்கு இல்லையா, தார் அதுல இருந்து, இல்லைன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ், இதுல இருந்து எடுக்கப்படக்கூடியதான் இந்த சிந்தட்டிக் டைஸ். இது கிட்டத்தட்ட டெவலப் ஆனது வண்ண வண்ண ரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1850 வருடங்கள்ல இருந்து இந்த பாலிஸ்டர், நைலான், ஆர்சிலிக் இந்த மாதிரியான துணி ரகங்கள் உருவாக்கப்பட்ட வருடங்கள். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த வண்ணங்கள், அந்த கெமிக்கலான விஷயங்கள், அதுல பிளாஸ்டிக்ஸ் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. குப்பைகள், ட்ரெஸ்ஸோட குப்பைகள்லாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிஷினுக்குள்ள போட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும் பொழுது ஒரு நூலாகவே வரும். இதுல இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ். உடைகள்ல மட்டும் இல்ல, உண்ணக்கூடிய நிறைய பொருட்களிலும் வண்ணங்கள் உண்டு. நாம் அறியப்படாத நிறைய வண்ணங்கள் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணலாம் பட்டிருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய, நீங்க நினைச்சு பாருங்க, சிக்னிபிகண்டா சொல்லணும்னா, இம்பார்ட்டன்டா சொல்லணும்னா, பொல்யூஷன்ஸ்க்கு அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோடைய வர்ணங்கள், பொம்மைகள், இந்த பட்டன்ஸ், ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பட்டன், ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அதோட இருக்கக்கூடிய பட்டன்ஸ்களும் சரி, பொம்மைகள், பெரிய பெரிய இந்த விக் எல்லாம் வைப்பாங்க பாத்திருக்கீங்களா, கலர் கலரா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைஸ், இந்த மாதிரியான டைஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த விஷயங்கள் ஃபுட்டு, காஸ்மெட்டிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. இது நமக்கே தெரியாம நம்மளுடைய பாடியில, அது ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின் இஸ் தி பேரியர் ஆஃப் அவர் ஹோல் ஆர்கன்ஸ். நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பையுமே பாதுகாக்கிறது யார் அப்படின்னா இந்த ஸ்கின்.
ஏன்னா நம்மளுடைய காற்று, தண்ணின்னு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன துகள்கள், டஸ்ட்கள்னு நிறைய இருக்கு. ஆனா நம்ம அணியக்கூடிய இந்த ஆடைகள்ல இருந்து நமக்கே தெரியாம, ஏன்னா ஸ்கின்ல துவாரங்கள்லாம் இருக்கு. நமக்கே தெரியாம நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல போகக்கூடிய நிலை இருக்கு. நம்ம டெய்லியும் வந்து என்ன பண்றோம்? அது நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? போட்டுக்கிறோம் இல்லையா? அணிவிக்கிறோம். இது வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல. ஃபுட்லயும் அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் நிறைய இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ்ல ரோஸ் ரெட் அந்த மாதிரி ஆரஞ்சு ஃபிளவர் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு லிப்ஸ்டிக்ஸ்ல இருந்து நிறைய காஸ்மெட்டிக் பிளாக் கலர்ல குடிக்கக்கூடிய ஷேடுல இருந்து அதுல எல்லாம் ஹார்ட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய கேட்மியம் லெட் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்கள் வந்து நிறத்தை கொடுக்குது. அதே விஷயங்கள் ஆர்சனிக், அதே விஷயங்களை சாக்லேட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஜெம்ஸ் மிட்டாய் எல்லாம் பாத்திருக்கீங்களா? கலர் கலரா இருக்கும். அது மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் விதத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஃபாரின் சாக்லேட்ஸ்ல இருந்து நிறைய நிறைய கண்ட்ரிஸ் சாக்லேட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது நிறைய என்ன பண்ணிருக்காங்க? ஆர்சனிக், இந்த கேட்மியம் இந்த மாதிரியான வெரி டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ் இது எல்லாமே அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை நமக்கு உண்டு பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டா என்னது? ரேஷஸ், ஸ்கின் அலர்ஜிஸ், ஆஸ்துமா இதெல்லாம் தாண்டி ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா கேர்சினோஜெனிக், அதாவது கேன்சர் செல்ஸ், வாட் எவர் த கேன்சர்ஸ். குறிப்பா சில கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கேன்சர்ஸ் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான கலர்ஸ் கொடுக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் அதெல்லாம் வந்து சிந்தட்டிக் தானே. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் மாத்திரைகள்ல கூட நிறைய கலர்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஈவன் வந்து பிரஷர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள்னே தெரியாதுன்னா காப்பி கலர் மாத்திரைம்பாங்க. நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ரீதியாக நமக்குள்ள போகக்கூடிய நிறைய விஷயங்கள், சின்ன விஷயம் தான் நம்ம நினைப்போம் இது என்ன செஞ்சிட போகுதுன்னு நினைப்போம். பட் இட் இஸ் கிரியேட் தி இம்பாக்ட் வெரி டேஞ்சரஸ், எஸ்பெஷலி இந்த கோலன் கேன்சர் இல்லைன்னா கோலன் இன்ஃபிளமேஷன். அப்ப அதெல்லாம் இன்ஃபிளமேஷன் உருவாக்கும். எந்த இடத்த முதல்ல பாதிக்குதோ அந்த இடத்துல பிளவுகளை உண்டாக்கி அதுல நீர் தேக்கங்கள், நீர் கோர்வைகள், அதுக்கப்புறம் என்னது ஃபேட் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் தேவையில்லாத உயிரினக்கள்னு நிறைய விஷயங்கள் இந்த இன்ஃபிளமேஷன் ஆகி புண்ணாகி அப்புறமாலதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போகும். ஆனா நான் சொன்ன இந்த ஃபுட் கலர், சிந்தட்டிக் டைஸ் இது எல்லாமே என்ன பண்ணா லிவர், கிட்னி டேஞ்சரஸ். நம்மளோட ஹார்மோன்ஸ் டெஃபினட்டா டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய விதமான காஸ்மெட்டிக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. ஈவன் சில்லி பவுடர்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் நம்ம பஞ்சு மிட்டாய் சொல்லுவோம்ல, அதுல கலர் கலராலாம் இப்போ அப்பெல்லாம் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஒன் ஆஃப் த கெமிக்கல். அண்ட் இன்னைக்கு கலர்லயும் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கண் முன்னே இருக்கக்கூடிய நிறைய கலர்ஃபுல்லான இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே அறியப்படாமல் நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. எதையுமே நேச்சுரலா இருக்கிறது தான் நல்லது. நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்தவரையும் காட்டன் வியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக இந்த மாதிரி பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வெயில் நேரத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக கருதப்படும். ஒன் ஆஃப் த கிரேட் அவேர்னஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஃபுட்ல எப்படி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல போனோமோ அதே மாதிரி ஆடைகள்லயுமே அந்த மாதிரி போயிருக்கும். ஆடை உடுத்தாதது போல இறுக்கமாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய உடைகள்ல இருந்து, அங்கங்கள் தெரியக்கூடிய உடைகள்ல இருந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு என்ன கிடையாது, நல்லது கிடையாது. ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கே தெரியாம எப்படி இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள ஒரு ஹார்ம்ஃபுல்லா நமக்கு உருவாகுதோ அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தூங்கக்கூடிய நேரம், தூங்குற விதங்கள், நம்ம யூஸ் பண்றக்கூடிய அதீதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய நிறைய வேவ்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ஹீட் எனர்ஜி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில நமக்கே தெரியாம செல் டேமேஜ்களை அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில உருவாக்கிட்டு இருக்கு.
இயற்கையாகவே நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பையில இருந்தே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சக்திங்கிறது இம்யூனிட்டி பவர். தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய அழகான மெக்கானிசம். நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து ஹோல் ஆஃப் தி இந்தியன்ஸும் சரி, சவுத் இந்தியன்ஸ் மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து புத்தியோட கூர்மை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பனா இருக்கும், பிரேவரியா இருக்கும். ஏன்னா நம்ம திண்டு வளர்ந்தது எல்லாமே வந்து பலதரப்பட்ட தானியங்கள். நெல் ஒண்டியும் இல்ல, மைதா ஒண்டியும் இல்ல, பலதரப்பட்ட தானியங்களை திண்டு வளர்ந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஜீன் நம்மளுடைய ஜீன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, கம்பேர் தன் 80s 90s விட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸுக்கு வந்து நம்ம அளவுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. திங்கிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 80s 90sல இருக்கிற பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த யூத்ஃபுல்னஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இல்ல. ஏன்? பிகாஸ் தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ் and also their lifestyle is different and also their food style is different. அவங்களுக்கே தெரியாம இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான உணவுகள் மேல அடிக்ட் ஆனதுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோட டிசார்டர்ஸா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இளம் வயதிலேயே டயபெட்டிக் ஆகவும், ஒபிசிட்டி ஆகவும், ஸ்கின் டிசீஸ் ஆகவும், இளம் வயதிலேயே இளநரைகளும் ஈவன் சொட்டைகளும் கூட இருக்கக்கூடிய விஷயங்களும், அதையும் தாண்டி அவர்களுடைய பியூபர்ட்டியிலும் சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த ஆண்மை பெண்மை தன்மையிலும் நிறைய மாறுதல்களை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்திலிருந்தெல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இனியாவது அப்படின்னா விழிப்புணர்வோடவும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுவதும் அதோட நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்வதில் தான் உண்டு. ஓகே, 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 80s 90sல இருந்து உள்ளவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்பத்திலயுமே சீனியர்ஸ்ல இருந்து மிடில் ஆஃப் த ஏஜஸ்ல இருந்து எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒரு டயபெட்டிக் பேஷண்டோ, பிளட் பிரஷர் பேஷண்டோ, இல்ல தைராய்டு இஷ்யூஸ் உள்ள பேஷண்ட்ஸோ, ஒபிசிட்டில இருக்க பேஷண்டோ, ஐ இஷ்யூஸ் உள்ள இருக்க பேஷண்டோன்னு யாராவது ஒருத்தவங்க, பேஷண்ட்னே சொல்லக்கூடாது, யாராவது ஒரு உறவுகள் என்ன அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு குறை வந்துட்டு அப்படின்னா நமக்கு பத்தியம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு, அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறை அப்படின்லாம் இருக்கு. ஆனா நம்ம சில விஷயத்த நம்பினதுனால லைஃப் லாங் நம்மளுடைய அது டிராவல் பண்ணக்கூடிய விதத்துல கொண்டு வந்ததுனால நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மந்தம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அது நம்மளுடைய உடல் பேசக்கூடிய லாங்குவேஜ் புரியாம போயிடுச்சு. அதனுடைய விளைவாதான் இதெல்லாம் ஆச்சு. டயபெட்டிக்ல இருந்து ரொம்ப சிவியரா ஈவன் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துலங்க, ஒரு காலத்துலன்னா ஒரு 50 100ன்னு வச்சுக்கோமே, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நமக்கெல்லாம் காட்டப்பட்டு விட்டது. எஸ், டயபெட்டிக்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுது. 35 வயசுக்கு மேல பிளட் பிரஷர் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல பொருளை தேடி நம்மளுடைய உடம்ப பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்கள் என்னது மார்க்கெட்ல உண்டு. அது எல்லாமே புருவனாக்கப்பட்டதான்னு சொல்லுவாங்க, ஆனா நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்த அளவுக்கு அது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சரி பண்ணக்கூடியது, எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில எலக்ட்ரோலைட்ட பேலன்ஸ் பண்ணக்கூடியது, நமக்கு நல்ல பொட்டான்சிய கொடுக்கக்கூடியது அப்படின்னா வெரி கண்டுபிடிக்கிறது வெரி ரேர். ஏன்னா இன்னைக்கு நிறைய விதங்கள் உண்டு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுது. பட் ரூட் ஆஃப் த கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரூட் ஏதோ நமக்கு தான் தெரியும். எதனால நமக்கு இந்த பிரச்சனையோ அதை நம்ம மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்துல இருந்து தான் என்ன பண்ண முடியும், அதுல இருந்து மீள முடியும். அப்பேற்பட்ட ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த கூட்டு கலவை. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 15 வருட காலமா எண்ணற்ற நபர்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த துணை உணவாகவும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைச்ச ஒரு உடல் பலமும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளம். எஸ், நம்ம தாயுடைய கருவறையிலேருந்து வரும் பொழுது குழந்தையாகத்தானே வந்தோம். ஒரு 15 வயதுக்குள்ளவே என்ன ஆயிடுறோம், கம்ப்ளீட்டா
மெச்சூரிட்டி ஆயிடுது பாடி. ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் வளர ஆரம்பிச்சிருது கம்ப்ளீட்டா. அண்ட் 25 இயர்ஸ்க்குள்ளேயே மூளை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதீதமான வளர்ச்சி அடையுது 20 to 25 இயர்ஸ்க்குள்ள. இதுதான் வந்து ஹியூமனோட டெவலப்மெண்ட் மார்பாலஜி. ஆனா இந்த பீரியட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய பாடியில எப்படி நம்ம சின்ன பிள்ளையிலேயே இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி வந்தோமோ ஒரு மேன்கைண்டா, இந்த பீரியட்ல நடந்த அதே விஷயங்கள்லாம் அடுத்த பீரியடாகவும் நடக்கும். அடுத்தடுத்த செக்மெண்டா. எப்படின்னா நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஹோல் ஹியூமன் பாடியா பார்க்கப்படுது. இந்த அத்தனை செல்களும் வெவ்வேறு விதமான வேலைகளையும் வெவ்வேறு விதமான ஷேப்லயும் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, செல்கள் நல்லா இருந்துச்சுன்னா பாடி நல்லா இருக்கும். இந்த செல்கள் தான் நம்மளுடைய பாடியோட வளர்சிதை மாற்றங்களுக்கு, எனர்ஜி, நம்மளுடைய ஆற்றல்களை பெருக செய்யறதுக்கு, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, நமக்கு ஏதாவது காயங்களோ இல்ல அதுக்குள்ளேயே அது வேலை பார்க்கறதுனால ஏற்படும் ஏதாவது ஒரு காயங்கள் இருந்தா கூட அதையும் ரிப்பேர் பண்ணிட்டு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல இருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட், யூரின், ஸ்டூல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிடாக்சிஃபிகேஷன் பண்ணிட்டு, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி, அது குளிர்காலமோ பனிக்காலமோ இந்த மாதிரி மழைக்காலமோ இந்த மாதிரியான காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு, நம்மளுடைய உடம்புல ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஊடுருவும் போது, கிருமிகள் ஏதாவது ஊடுருவும் போது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெக்கானிசமாகவும், செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட 200 ஸ்டெம் செல்ஸ் டைப் ஆஃப் பிளஸ்ல நம்மளுடைய பாடியில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கிட்னினா கிட்னிக்குன்னு ஒன் டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். பிரெயினுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ். இது மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்வ் செல்ஸ் மட்டும் டிவிஷன் ஆகாது, அது வளருமே தவிர டிவிஷன் ஆகாது. மத்தபடி மத்த செல்ஸ்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆகும். இப்ப கிட்னினா கிட்னிக்குன்னு இருக்கும். இப்ப கிட்னில ஏதாவது டேமேஜ்னா அந்த செல்ஸ போய் என்ன பண்ணும், ரிப்பேர் பண்ண பார்க்கும், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணும். இதுதான் வந்து இந்த செல்களுடைய முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்டோடைய ஒரு வேலையாக ஒர்க்காக இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவிஷன்ஸ், அதாவது இத்தனை செல்களும் உருவாகக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா, கறியை கடிச்சா அந்த ஸ்பாஞ்சி மாதிரி ஒண்ணு வந்து பாத்துக்கீங்களா, கறிமுள்ள கிடைக்கும் போது நடுவுல பஞ்சு போல இருக்கலாம், அதான் போன் மேரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 206 போன்கள் இருந்தாலும் இந்த போன் மேரோன்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் இந்த போன் மேரோ. அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய கை, 2 கையில ஃபீமர்னு சொல்லக்கூடிய 2 தொடையுடைய எலும்புகள்ல, 2 கையுடைய எலும்புகள்ல, அதே மாதிரி இடுப்பு எலும்புல, விலா எலும்புன்னு சொல்லக்கூடிய ரிப்ல, மண்டை ஓடுகள்ல, முதுகு தண்டுவடங்கள்ல, இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த அணுக்கள் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆயுட்காலம் இருக்கு. 90 days to 120 days ஆர்பிசி ரத்த அணுக்களுக்கு, வெள்ளை அணுக்களுக்கு வந்து 20 நாள், பிளாட்லெட்ஸ் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பிளாட்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்ல இந்த மாதிரி ஆயுட்காலங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப பேசிட்டு இருக்க ஒரு செகண்ட்ல கூட லட்சக்கணக்கான செல்கள் இறந்து கொண்டும் புதுப்பித்துக் கொண்டு இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் நன்றாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது ரொம்ப லேட்டாவும் என்ன ஆயிடக்கூடாது, அந்த செல்கள் வந்து இறந்து போயிடக்கூடாது, அதே நேரத்துல டக்குன்னு உற்பத்தி ஆயிடக்கூடாது. இந்த நிலையதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா ரொம்ப ஃபாஸ்டா வந்து மல்டிபிள் ஆனிச்சு செல்கள் அப்படின்னா டியூமரை உருவாக்கும், கட்டிகளை உருவாக்கும், கேன்சரை உருவாக்கும். இதுவே வந்து செல்ஸ் டேமேஜ் ஆகி செல் குரோத் அந்த மாதிரி டெத் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா கேங்க்ரைன் இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா சுருங்கி போகக்கூடிய தன்மை இந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு வரும். இவ்வளவுதாங்க. இந்த விஷயங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கிட்டத்தட்ட 12 டைப் ஆஃப் த இன்கிரிடியன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இன்கிரிடியன்ஸும் ஒரு பகுதிகள்ல இருந்து சோர்ஸ் கிடைக்குது. இது ஒரு மிராக்குலஸான ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 12 விதமான பொருட்களும் ரொம்பவே மகத்துவமான மருத்துவ குணம் கொண்டதா இருக்கு. இது
சோர்ஸ் கிட்டத்தட்ட 12 வகையான்னு சொன்னா ட்ரிச்சிலியா கட்டிகுவா, செரோனா ரெப்பென்ஸ், கக்குர்பிட்டா மொஸ்டாட்டா, பங்க்சர் வெயின், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், எபிமிடம் கிரானிடோரம், கார்டிசெப்ஸ், ஸ்டீவியா ரெபடியானா, பாசிஃப்ளோரா, ஜபகடிபா, பில்கியா. இதோட சோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இது பிரேசில், கலிபோர்னியா, பஹாமாஸ், சைனா, யுஎஸ்ஏ, இந்தியா அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்ல. சில விஷயங்கள் வந்து வறண்ட பகுதியிலேருந்து, சில விஷயங்கள் மலை பகுதியிலேருந்து, மழை அதிகமாக பொழியக்கூடிய பகுதியிலேருந்து, கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துக்கு கீழே, டிஃப்ரெண்ட் கிளைமேட் அண்ட் ஆல்டிடியூட். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஹெர்ப்ஸ். சில ஹெர்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து மரப்பட்டை வேர் பயன்படுத்திருப்பாங்க, சில விஷயங்கள்ல இருந்து இலைகள், பூக்கள், விதைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்படி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹெர்ப்ஸும் எடுத்திருக்காங்க. அண்ட் இது உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி எப்படி அப்படின்னா நேனோ டெக்னாலஜி. அதாவது நிறைய சத்துள்ள தன்மையுள்ள மருத்துவ குணமுள்ள விஷயத்த ஒரு பிஞ்ச் ஆஃப் த பவுடர்ல கொண்டு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எப்படி வந்து அன்னைக்கு அவ்வளவு பெரிய திரையில படம் பார்த்தோமோ இன்னைக்கு சின்ன வாட்ச்லயே பாத்துடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொட்டான்சி வீரியம் தன்மை கொண்ட, எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஒரு சொட்டு விஷத்தும் இருக்கு பாத்தீங்களா, பாம்புடைய விஷம். அது எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5-6 லிட்டர் தான் நம்ம உடம்புல ரத்தம் இருக்கும். அத அப்படியே உரைய வைக்கக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, சின்ன டிராப். அது அவ்வளவு வீரியமா இருக்கும். அது விஷம். அதே மாதிரிதான் இந்த எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமிர்த கலவை. எலிக்சர்னா அமிர்தம். இந்த அமிர்த கலவை, இந்த அமிர்த கூட்டு கலவை, பிஞ்ச் ஆஃப் த பவுடரே அவ்வளவு ஒரு பொட்டான்சியலான நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்காங்க. டெக்னாலஜி. இந்த ப்ராடக்ட் யூனிக் ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த காம்போசிஷன், இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அதோடைய காம்போசிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். நிறைய நல்ல விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கும். ஆனா அது எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு குவான்டிட்டியில எடுத்துக்கணும், அது எப்படி எடுத்துக்கணுங்கிற விஷயங்கள் தெரியாது. அந்த காம்போசிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ஸ்ல எவ்வளவோ பேர் இந்த 15 வருட காலத்துல எடுத்து இதே மாதிரி வடிவமைக்கப்பட்டாலும் இது கொடுத்த ரிசல்ட் இது என்னது வேற எதுவுமே கொடுக்கல. அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, பாலை நீங்க தயிரா போய் உரைச்சிட்டு வாங்கன்னு ஒரு 4 பேர்ட்ட கொடுத்தீங்கன்னா 4 பேர் வேற விதமா உரைச்சிட்டு வருவாங்க இல்லையா. அந்த கை பக்குவம், அந்த அந்த தரம், அந்த தரம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல அன்னைக்கு 15 வருட காலத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அதேதான் இன்னைக்கு. கேட்கும் போது உண்மையிலே வந்து மிராக்குலஸா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஒரு மிராக்குலஸான ஒரு யூனிக் ப்ராடக்ட். ஏன்னா இதுல பிளஸ் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பியும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு ஃபைன் பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு. அதே மாதிரி இது எடுத்துக்கக்கூடிய விதமும் ஒரு யூனிக்கானவே சப்லிங்குவல், நாக்கு கடியில. இந்த காம்போசிஷன் எந்த அளவுக்கு ஒரு மத்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஜிஐ ட்ராக், அதாவது மவுத் டு அனஸ்ல ஒர்க் ஆகும் மோஸ்ட்லி. பட் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பியல் கடத்திகள் இஸ் த மெயின் திங் ஃபார் மனுஷங்களுடைய மனநிலைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது அவ்வளவு எளிதல்ல மனுஷனோட மனநிலையை வந்து சரி பண்ற விஷயத்த அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சிடாக்சின், குளுட்டமேக்ஸ், டோபமைன், செரோட்டோனின், என்டார்பின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ். நல்லதை செய்யக்கூடிய மனித உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல விஷயம். அதே மாதிரி கெட்டதை செய்யக்கூடிய விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கும் அதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். தட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் கார்டிசால், இந்த மாதிரியான விஷயம். அப்போ இந்த விஷயங்கள் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இல்ல கடினமா உழைக்கும் பொழுதோ இல்ல வந்து ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும் போதோ இன்டியூசியசம் ஆகும் போதோ ரிலீஸ் ஆகக்கூடிய விஷயம் நார்மலைஸா எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஸ்டிமுலேட் ஆக்கப்படுது. இட்ஸ் ரியலி அமேசிங் திங். அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்களா, ட்ரிஷ்லியா கட்டிகுவா இஸ் a flowering plant. இது ஒரு flowering plant. அமேசான் காடை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் அங்க கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிளான்ட் தான் இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவா. இது வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் கண்டென்ட் ரொம்ப நிறைய நல்லாவே இருக்கு. பிரேசில் காடை பொறுத்தவரை என்னது லங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், நிறைய கச்சமச்சான
எல்லாரும் போய் கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண மனுஷங்கள்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் இருந்து அவ்வளவு சீக்கிரம் அங்க போய் என்ன பண்ணிட முடியாது, கண்டுபிடிச்சிட முடியாத அளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ரொம்ப அடர்த்தியானது. எந்த அளவுக்கு அப்படின்னா சூரிய வெளிச்சம் விழ முடியாத அளவுக்கான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். அங்க இந்த ஃபிளவரிங் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ட்ரிஷ்லியா கண்டிப்பா. இட்ஸ் a really medicinal content. அதுல நிறைய ஆல்கலாய்ட் அண்ட் இன்ஃபைட்டோஸ்டெராசிஸ் நிறைய மெடிக்கல் கண்டென்ட்லாம் இருக்கு. பயோஆக்டிவ் காம்பனன்ட்ஸும் இருக்கு. ஸ்பெஷலா கட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஃபிளவனாய்டு நம்மளுடைய பாடி பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அதீதமாக வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை, நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, பொட்டான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை அதீதமாகவே இருக்கு. இதுல குறிப்பா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா மனிதனுடைய உடம்பை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு ரத்த நாளங்கள், அந்த நர்வ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கு. வளைஞ்சு நெளிஞ்சு சின்னது பெருசுமா. இந்த கேபிலரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா முடியை எடுத்து 16 டிவைட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கும் அந்த அளவுக்கு மைன்யூட்டான நரம்புகள்லாம் இருக்கு. அந்த கேபிலரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே சில ஆர்கன்ஸோட கனெக்டிவிட்டியில மூஞ்சி பக்கத்துல எல்லாம் நிறைய சோ இந்த கேபிலரி சிஸ்டம்ஸ் அதுலயும் குறிப்பா இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, சென்டர் ஆஃப் த பாடி. அதனாலதான் அழகா அந்த பேரை வச்சிருக்காங்க. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துல தலைப்பகுதியில் இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ் கனெக்டிவ்ல இருக்கு. டிவிஷன் ஆகாத ஒரு விஷயம். அதாவது வயசானவங்களை சொல்லுவாங்கல்ல, வயசாயிடுச்சு இல்லையா அவருக்கு, அதான் வந்து நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டிவிஷன் ஆகாது. வளரும் போது என்னவோ பிறக்கும் போது என்னவோ அதுதான் வளர்ற வரையுமே தவிர வளருமே தவிர டிவிஷன் ஆகாது, தெரியாது. மத்த செல்ஸ்க்கெல்லாம் ரிப்ளிகேட் ஆகும், டிவிஷன் ஆகும். இப்போ இந்த நிறைய செல்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸ் இந்த நியூரான்ஸ், நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடியது பில்லியன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ். அண்ட் அதுல இருக்கக்கூடிய செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலாப்லம், கேட்டா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட், ஞானக்கண், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆக்டிவா இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா இல்ல. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு 3ஆம் கண் மாதிரி. ஞானிகள், அந்த முக்தி அடையக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கும். இது என்ன சொல்றாங்க சயின்ஸ்லனா, இறந்து போன உடல் இருக்கு பாத்தீங்களா, இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹார்மோன் பேலன்சிங். இந்த பீனியல் கிளாண்டோட ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு சில நபர்களுக்கு தான், அந்த முக்தி அடையக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் ரைட்டா இருக்குமா, நல்லதை கெட்டதை அறியக்கூடிய தன்மை, உலகத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு. இந்த பீனியல் கிளாண்ட் எதனாலனா, இந்த பீனியல் கிளாண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல இருக்க எல்லா விஷயங்களையும் இறந்து போனவங்க எல்லாம் உடறாய்வு பண்றாங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உணவுல எப்படி இவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பாடியில கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த பித்தத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன விஷம் என்ன அப்படிங்கிறது வரையுமே. ஆனா இது இறந்த மனித உடல் நின்னவுடன் டக்குன்னு வெடிச்சிடுமா இந்த பீனியல் கிளாண்ட். சோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பீனியல் கிளாண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட்ஸும் கூட. சோ அது ஹோல் ஆஃப் த பாடியில இருக்கக்கூடிய மெசேஜஸ் ஹைப்போதாலமஸ்ல இருந்து, தாலமஸ்ல இருந்து ரிசீவ், அத ரெண்டுல இருந்து ஒவ்வொன்னா படிப்படியா ரிசீவ் ஆகி பீனியல் கிளாண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிளாண்ட். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மூணுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல கீழே இருக்கக்கூடிய பிரெயினோட ஸ்டெம், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டோட டாப், அதாவது முதுகு தண்டுவடம், இது எல்லாமே சேர்ந்ததான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ரொம்ப டெலிகேட்டடான விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு அத்தனையுமே. இந்த ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும், அதாவது பிரெயின்ல இருந்து உறுப்புகளுக்கு மெசேஜஸும் அண்ட் உறுப்புகள்ல இருந்து பிரெயினுக்கு தகவல்களும் ஒரு பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சென்சிட்டிவான முக்கியமான விஷயங்கள் தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சரியா இருந்தாதான் நான் என்ன பேசுறேன், என்ன லாங்குவேஜ்ல பேசுறேன், எந்த உணர்வுகள்ல பேசுறேன், எந்த ஞானத்துல பேசுறேன்னு உங்களால விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி அதுக்கு தகுந்தால் போல உங்களுடைய உடல் அசைவுகளும், உங்களுடைய இமை அசைவுகளும், உங்களுடைய அந்த அந்த ரிப்ளையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கைகால் அசைவுகள்ல இருந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் சென்சிட்டிவா அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த இம்பல்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும்.
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த ட்ரிஷ்லியா கண்டிப்பா ஒன் ஆஃப் த கிரேட் கிங் ஆஃப் த ஹர்ப்ஸ்ங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுவாக்கி அதே நேரத்துல இந்த மன அழுத்தம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டயாபெட்டிக்கை விட நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளட் பிரஷரை விட ஒபிசிட்டியை விட தைராய்டை விட வெரி டேஞ்சரஸ் ஆஃப் த நோய் டிசீஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் த திங் இஸ் த ஸ்ட்ரெஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மன அழுத்தம் எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானது. இந்த ஒரு விஷயம் எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவுகள் ரீதியாகவும் சரி, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் ரீதியாகவும் சரி, நம்ம சொசைட்டில எதெல்லாம் வந்து பாக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வெரி குட் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா இந்த டிஜிட்டல், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டலான விஷயங்கள், டிவியா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுல இருந்து ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள், அது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய தன்மையை இழந்தோம் அப்படின்னா அதெல்லாம் உள்வாங்க நமக்கு டிப்ரெஷன் வந்துடும். எந்த ஒரு விஷயம் நீங்க பார்த்தாலும் கேட்டாலும் ஒரு கணம் சிந்திச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷனே ஆகாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வரணும், டக்கு டக்குன்னு எல்லாம் ஆகணும், டக்கு டக்குன்னு எல்லாம் முடியணும் நினைக்கும் போது அது ரொம்ப ஃபாஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல போறதுனால, ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கறத மறந்து வேற ஒரு விஷயம் முக்கியம், பினான்சியல் முக்கியம், வேற வேற விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுவதனால அவசரமா நம்மளுடைய உடலுக்கு முக்கியத்துவமா கொடுக்க வேண்டிய, உடலே வந்து டெம்பிள்னு எல்லாம் நிறைய கவிதைகள்ல சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்த மறந்ததுனால உடல் தான் ரொம்ப முக்கியம். உடல் சித்திரம் வரையணும்னா என்னது, சுவர் நல்லா இருக்கணும். அந்த உடல் நல்லா இருந்தாதான் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போனதன் விளைவாக, அது படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், வாட் எவர் த திங்க், அதை மறந்ததுனால ஏற்பட்ட விளைவு தான் இந்த ஃபாஸ்ட்னஸ். இதனால ஏற்பட்ட விளைவு தான் என்னது, ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். இந்த ஒரு விஷயத்துல இருந்து விடுபடணும்னா தெளிவு வேணும் மக்களே. இந்த ஸ்ட்ரெஸ்னால பலவிதமான கிட்னி பாதிப்புகள் வரும், பிரெயின் டேமேஜஸ் வரும், பால்பிட்டேஷன் படபடப்பு வரும், நரம்புகள் எல்லாம் கூட தளர்வாகிறதுக்கு காரணமாக அமையப்பெறும். அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன். இந்த எலிக்சர் மிக்ஸ் அவ்வளோ ஒரு ரிசல்ட் இந்த டிப்ரெஷனுக்கும் சரி, மன அழுத்தத்துக்கும் சரி, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி. ஏன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல செல்களை எல்லாமே பாதிப்படைச்சு, கை கால் உடச்சு விட்டா எப்படி நொண்டியாகும், அந்த மாதிரி நல்ல செல்களை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆற்றலை புடுங்கி விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் இந்த ஸ்ட்ரெஸ். இதுக்கு எலிக்சர் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். இதையும் தாண்டி நல்ல சிந்திக்கக்கூடிய திறன், இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரெயின், அதைத்தான் நான் இப்ப சொன்ன பீனியல் கிளாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சாதனமான நபருக்கும் எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூட்டியா எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் தெளிவான பேச்சுகளும் தெளிவான சிந்தனையும் அந்த ஷார்ப்னஸுமே சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஐக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியும். அவ்வளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். அண்ட் அதையும் தாண்டி அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே, அது ரத்த ஓட்டமாக இருந்தாலும் சரி, ரத்த நாளங்களாக இருந்தாலும் சரி, ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த திக்னஸ், அந்த ட்ரைகிளிசரைடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலும், நர்வஸ் சிஸ்டத்தை வலுவாக்கக்கூடிய ஆற்றலும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா அந்த ட்ரிஷ்லியா காட்டிக்குவால இருக்கு. அதுதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்தை வலுவாக்கி அதே நேரத்தில் பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மை, அதாவது இந்த பொட்டன்சி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனையா இருந்தாலும் கூட ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ரத்த கொதிப்பு, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதும், அது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸா இருக்கும். ட்ரிஷ்லியா கண்டிப்பா ஒன் ஆஃப் த கிரேட் கிங் ஆஃப் த ஹெர்ப்ஸ்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தோம்னா செரோனரெபென்ஸ். செரோனரெபென்ஸ் அப்படிங்கிறது பனை மரத்தை சேர்ந்த பழத்தாவரம். இது வந்து சதர்ன் ஈஸ்ட் அமெரிக்கா, அதாவது புளோரிடா, பெனின்சுலா, கலிபோர்னியா இந்த மாதிரியான ஏரியாஸ்ல ரொம்பவே அதீதமா இருக்கு. அண்ட் இது வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட், பிளாவனாய்ட்ஸ், பிளான்ட் போன்ற நிறைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸும் இதுல எலமெண்ட்ஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா செரோனரெபென்ஸ்ல இருக்கு. இந்த சத்து குறிப்பா வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் சொல்லுவாங்க, அதாவது யூரினரி பிளாடர், யுரேத்ராக்கு கீழே இருக்கும், அதாவது யூரினரி பைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டியூப் இருக்கும். அந்த இது ஒட்டி இருக்கும், ஒரு வால்நட் ஷேப்ல, சின்ன பொண்ணு தான் இருக்கும், வால்நட் ஷேப்ல தான் இருக்கும். சோ இது வீக்கம் ஆகுறது எதனால
சகோதரர்களுக்கு வீக்கமாகும்னா டியூ டு த லேக் ஆஃப் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப காலம் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருந்தாங்க அப்படின்னாலோ, இல்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கக்கூடிய வேலைகளோ, இல்ல வந்து அதிகமா வந்து டிரைவிங் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளோ, இல்ல அதிகமா உஷ்ணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த புரோஸ்டேட் கிளாண்டோட வீக்கம். சில பேருக்கு வந்து சில வைரஸ்களுடைய அஃபெக்ட்னால கூட இந்த வீக்கங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த வீக்கமாகும் போது என்ன ஆகும்னா அந்த யூரினரி போகக்கூடிய அந்த டியூப் வந்து சுருக்கப்படும். அப்ப யூரின் வந்து திரும்பி பேக் டு த கிட்னி, திரும்பி கிட்னிக்கே பேக் ஆகும்போது இதுல நிறைய கஷ்டங்கள் நிகழும். அதாவது எந்த மாதிரி யூரினை வந்து போகணும்னு பாஸ் பண்ணணும்னு தோணும். ஆனா ஒழுங்கா போக மாட்டாங்க, போக முடியாது. அதே நேரத்துல ரொம்ப நேரமா அது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தானே யூரின் அப்படிங்கிறது. அதுல நிறைய இருக்க என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம், கொதிப்பு நிலை அதிகமாகலாம், அது வந்து கிட்னிக்கு உபாதைகள் ஆகலாம். ஈவன் அந்த யூரினரி அந்த யுரத்ரா பைய எலாஸ்டிக் கூட இழக்க செய்யக்கூடிய தன்மையாக அது போக போக பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி பகல் நேரத்திலே நிறைய கஷ்டம் மாதிரியும் இரவு நேரங்களையும் படுக்கும்போது ஹரிசாண்டல்ல படுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும். அப்பயும் தூக்கம் கெடும். அதுவே ஒரு டிப்ரெஷனா மாறும். அதே காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல ஏதாவது அந்த அது சுரக்கக்கூடிய செமினல் ஃப்ளூயிட்ல இம்பேலன்சஸ் ஆகி அதனால ஏதாவது டியூமர்ஸோ இந்த மாதிரி கடைசியில கேன்சர்ஸா கூட கொண்டு வரக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும். அதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஆன்சிட்டியை உருவாக்கலாம். தூக்கமின்மையினால ரொம்ப டிப்ரெஷனையும் மனசோர்வையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தலாம். இப்படி இப்ப நாளடைவுல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலியில இருந்து கால் முட்டி வலிகள்ல இருந்து கால் கனத்த மாதிரி அப்படின்னு நிறைய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய விஷயம். இப்பேற்பட்ட பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்பிளிசியான்னு சொல்லக்கூடிய என்லார்ஜ்டு புரோஸ்டேட்டுக்கு எலிக்சிமிக்ஸ் ரொம்ப நல்லா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெமடிஸை கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா காண்றதுல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் யாரு பண்றா அப்படின்னா இந்த தைராய்டு. சோ தைராய்டு அப்படிங்கிறது இதுல T3 T4 2 விதமான விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டுமே வந்து முக்கியம். ஏன்னா நம்ம தலையில திறக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் எஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிடும். அது தைராய்டுல இருக்கக்கூடிய செல்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணும் T3 T4 உருவாக்கும். T3 அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். T4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா T3 இந்த T4 T3 கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நல்லது பயக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது ஒவ்வொரு குறிப்பா லிவருக்கு அதீதமாக 60% மேல இருக்கு. இந்த தைராய்டு கேன்சர் உருவாக்கக்கூடிய கலர்னு ஒண்ணு இருக்குங்க. ரெட் 3 எத்ரோசன். பிகினிங்லயே நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தைராய்டு கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்கான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. முடிஞ்ச வரை நேச்சுரலா இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியே சரி வரக்கூடிய தன்மையிலேருந்து ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடிய தன்மையிலேருந்து ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் பெரும்பாலும் பெண்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படும். ஏன்னா பெண்களுக்கு நிறைய அந்த வயதடைந்த காலத்துல அதாவது மெனக்கேரான காலத்துல இருந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அவர்களுடைய மென்டாலிட்டி அண்ட் அவங்களுடைய சைக்காலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ்னாலே நிறைய மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் அப்படிங்கிறது பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே, ஏன்னா இந்த பித்தம் சுரந்து அதாவது லிவர் பித்தம் சுரந்து அது தேக்கி வைக்கக்கூடிய அந்த கேல் பிளாடர்ல இருந்து அது வெளிவரக்கூடிய அந்த பாத்வே இருக்கு பாத்தீங்களா, அங்க ஏதாவது சுருக்கங்களோ இந்த டியூடனல் அந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல அங்க வெளியாகக்கூடிய அந்த அந்த பைல் வெளியாகக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது இஷ்யூஸோ இருந்தாதான் இந்த மாதிரியான மைக்ரேன் பிரச்சனை வரும். சோ இந்த மைக்ரேனுக்கும் எலிக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. தலைவலி, எஸ் ரொம்ப பெரிய தலைவலி அது. அதுக்கும் அதே மாதிரி முடி நிறைய கொட்டுறது, அலோபேஷன் சொல்லுவாங்க, கொத்து கொத்தா கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு எலிக்சம்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணி அந்த முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி முடி வளர உதவி செய்யும். அதே மாதிரி ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ், இன்சோமேனியானே சொல்லலாம். சில பேருக்கு தூக்கம் வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படியே வளர விட்டாங்கன்னா அது அப்படியே ஆயிடும். மாத்திரை போட்டாதான் தூங்குற மாதிரி, இந்த போதைக்கு போற மாதிரியான நிலை கூட வரும். அவங்களுக்கெல்லாம் மெலிக்சன்ஸ் இஸ் தி வெரி கிரேட் ரிசல்ட். ராஜ தூக்கத்தை கொடுக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, நார்மலாவே ஏதாவது மன அழுத்தம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலே மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலே தூக்கமின்மையில அவதிப்படுறீங்களா, தாராளமா எலிக்சன்ஸ் எடுக்கும் போது ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டான தூக்கத்தை பார்க்கலாம். ஏன் முக்கியம் தூக்கம் அப்படின்னா இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்துல இந்த தூக்கமும் ஒண்ணுங்க. ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நம்மளுடைய பிரெயின்ல நடக்கும். அது தூங்கும் போதுதான் நடக்கும்.
கண்டினியூட்டி தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது தூங்கும் போது மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. எந்திரிக்கும் போது மலச்சிக்கல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் த ரியல் தி ஹெல்தி பர்சன்ஸ். அப்படி ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயமாகவே வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எலிக்சம்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த லங்ஸ், கிட்னி, தைராய்டு இதுல இருக்கக்கூடிய நீர் குறைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் எலிக்சம்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கக்குர்பிட்டா மஸ்டர்ட். இது ஒரு வகையான குறுக்கு புரோட்டீன். இதுல அதீதமா நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கு. விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், மெக்னீசியம், மேக்னீஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், டெலிஷியஸ் மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ஹவுஸ் இல்லைன்னா செல்லுலார் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆற்றலுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா இதயத்துக்கு, இம்யூனோ சிஸ்டத்துக்கு, டயபெட்டிக்கு, புரோஸ்டேட்டுக்கு, நல்ல தூக்கத்துக்கு, கல்லீரலுடைய வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், டோட்டல் ஃபேட்டி ஃபேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா என்னதான் இருக்கணும், என்ன இருக்கணும், ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். இன்னைக்கு போய் பாருங்களேன் டெஸ்ட் எடுத்து. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டு, நிறைய ஆயிலி ஃபுட்டு, நிறைய சால்ட் கண்டாமினேட்டட் ஃபுட்டு, நல்லா பொரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்ன பண்றது, அதுவும் மைதா மாவுல சேர்ந்த விஷயங்களாவே திங்கிறதுனால எல்டிஎல், விஎல்டி எல்லாம் நிறைய இருக்கும் கம்பேர் தன் ஹெச்டிஎல். கம்பேர் பண்ணி நீங்களே பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லது கிடையாது. அதனாலதான் ஒபிசிட்டி, மெட்டபாலிசம்ல டிசார்டர் ஆகுது. அதுக்கெல்லாம் எலிக்சன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. நிறைய ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப நல்லாவே கொடுக்கும் எலிக்சன்ஸை கன்சியூம் பண்ணும்போது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பங்க்சர் வைன். பங்க்சர் வைன் அப்படிங்கிறது நெறிஞ்சி முள். இது சீனர்கள் வந்து இன்னைக்கும் 1000 வருடம் காலமாகவும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருந்து பட்டகத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். நமக்கெல்லாம் வந்து கிட்னிக்காக பயன்படுத்துவாங்க. எஸ், கிட்னில கிட்னி ஸ்டோன்ஸ் இல்ல கிட்னி இஷ்யூஸஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எலிக்சமிக்ஸ். இல்ல வீக்கமோ இல்ல சதவடம் வந்து அடைச்சிருந்தாலும். அதே மாதிரி சீனர்கள் பயன்படுத்துறது எதுக்குன்னா ஆண்களுக்கு இந்த ஜீரோ கவுண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கவுண்ட் இல்ல மொட்டிலிட்டி இல்ல அந்த மாதிரி. அது மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியோ இல்ல கருமுட்டை சரியா இல்ல அப்படின்னா 100% என்ன அவ்வளவு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நெருஞ்சி. அதுல எலிக்சிமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஜீரோ கவுண்டாவே இருந்தாலும் சரி இல்ல கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னாலும் சரி, நீங்க 4 to 6 மந்த்ல ரெகுலரா எடுக்கும் பொழுது அந்த ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். அந்த அணுக்கள் ஸ்பெர்ம் அணியக்கு ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு வந்துடும். நல்ல ரத்த ஓட்டத்துக்கு, நல்ல செரிமான பிரச்சனைகளுக்கு, கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்ல ரெமடியா இருக்கும். அதே மாதிரி இளமையாக அந்த தோற்றம், அதாவது இளமை தோற்றம் அப்படிங்கிறது மெட்டபாலிசம் நல்லா இருந்து கொலஜன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்கப்படுச்சு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு, கழிவுகள்லாம் இல்லாத பொழுது நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது கருப்போ வெள்ளையோ அதை லைட்டிங் பண்ணி அந்த ஒரு வசீகரமான ஒரு கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்படும். அந்த ஒரு விஷயம் எலிக்சமிக்ஸ்ல நீங்க பாக்கலாம். 4 to 6 மந்த் ரெகுலரா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டிராமாட்டிக்கா சூப்பரா இருக்கும். நீங்க 60-80 வயசு இருந்தா கூட 10 to 15 to 20 இயர்ஸ் எங்கான ஒரு லுக் அண்ட் அதே நேரத்துல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அடுத்த ரெட் பீ ஸ்டெம் செல்ஸ் அண்ட் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் தான். இப்போ இதுல இருந்து அதீதமான ஒரு விஷயம், அதாவது பணக்காரங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிள், அதாவது இந்த கிரீன் ஆப்பிள சொல்லுவாங்க ஸ்விஸ் ஆப்பிள, கிட்டத்தட்ட அபோவ் த சீ லெவல்ல விளையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அண்ட் ஹைலி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஒரு விஷயமும் அதே நேரத்துல சீனாவோட லக்கி ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய ரெட் பீச், இது ரெண்டுலயுமே எனார்மஸான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. எனார்மஸா இருக்கு. லைக் மேலிக் ஆசிட், சஸ்னிக் ஆசிட், காப்பர், பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, அதே மாதிரி நிறைய பொட்டாசியம், அயன், நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹேரோடைய ஹெல்த்துக்கு, ஸ்கின்னோடைய ஹெல்த்துக்கு, ஐயோடைய ஹெல்த்துக்கு, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த யூரினரி பேலன்ஸ், செரிமான விஷயங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் விஷயங்களுக்கு, போன்ஸ் டீத்தை வலுவாக்குறதுக்கு, தைராய்டு இஷ்யூஸஸ்க்கு, கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்றதுக்கு, ஹார்ட் இஷ்யூஸ், கேன்சர் ட்ரீட் பண்ணக்கூடிய இஷ்யூஸஸ், நிறைய ஃபைபர் கேலரிலாம் இருக்கிறதுனால அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அது மாதிரி லங்ஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப 500 பழம் 1000 பழம் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும், அது பிஞ்ச் ஆஃப் த பவுடரே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். ஒன் ஆஃப் த கிரேட் திங் இன் எலிக்சமிக்ஸ். அண்ட் எபிமிடியம் கிரானிஃப்ளோரம் அடுத்த 7வது பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹானி கோட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டிடையர்கள் கண்டுபிடிச்சதுனால இந்த ஹானி கோட்வீட் அப்படின்னு நேம், அந்த எபிமிடியம் கிரானிஃப்ளோரம் இஸ் தி பொட்டானிக்கல் நேம். சோ இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டு இடையர்களை என்ன கவனிச்சாங்கன்னா, இந்த தாவரத்தை சாப்பிட்டு அந்த ஆட்டோடைய பிஹேவியர் முரட்டுத்தன்மையா இருக்கிறத வச்சு இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு அதை கண்டுபிடிக்கும் போதுதான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆய்வுல, இதுல
அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய தன்மைகளும், அதே நேரத்துல அந்த முக்கியமான கிளாண்ட்ஸ் அது சுரக்கக்கூடிய அந்த முக்கியமான ஹார்மோன்ஸ், பிரைமரி செக்ஸ் ஹார்மோன்ஸ், அதெல்லாம் டெஸ்டோஸ்டெரான், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும் போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே அந்த செக்ஷுவல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேரு. அண்ட் அதையும் தாண்டி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒரு யங் ஃபுல் லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அதே மாதிரி ஹார்மோன் பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மை, மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அசௌகரியமான விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அடுத்தது பாடிசெப்டின்னு சொல்லக்கூடிய கேட்டாபில்லர் மஷ்ரூம். இது வந்து சைனா ஒரிஜின், நம்மளோட இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. இது ஒரு கேட்டாபில்லர் மஷ்ரூம். என்ன கேட்டாபில்லர், அதாவது இந்த அருணாச்சல் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பனி பிரதேசம். அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த கேட்டர் பில்லர்ஸ் அது மடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதோட தலையில வளரக்கூடிய மஷ்ரூம்ங்கிறதுனாலதான் இந்த பேரு கேட்டாபில்லர் மஷ்ரூம். கார்டிசெப்டி அப்படிங்கிறது ரியலி அமேசிங்கான ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்டர்னே சொல்லலாம். நல்ல பிளட் சர்க்குலேஷன், ஒரு அத்லட்டிக் ஓடுவாங்க பாருங்க, என்ன எனர்ஜியா ஓடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் ஃபுல் எனர்ஜினே சொல்லலாம். நார்மலா ஓடுறவங்களுக்கும் எலக்ட்ரிமிக்ஸ் ரெகுலரா சாப்பிட்டு வரவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் பார்க்கணும். அவ்வளவு ஒரு டயர்ட்லெஸ், சாதாரண சோம்பேறி கூட 4 வேளை எந்திரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு எனர்ஜி பூஸ்டரா நல்லாவே இந்த எலக்ட்ரிமிக்ஸ் பண்ணோம். அண்ட் நல்ல லிவர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு, லங்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு, கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு, ஆஸ்துமாக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஹெல்த் கொடுக்கக்கூடியதான் இந்த எலக்ட்ரிமிக்ஸ். அடுத்தது ஸ்டெவியா ரபடியானா, சீனி துளசி, மதுரை துளசின்னு சொல்லுவாங்க. இது இனிப்பு சுவையாக இருந்தாலும் டயபெட்டிக் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷனை நல்லா மேம்படுத்துது. அலர்ஜி, நீர்க்கோர்வை, இன்ஃபிளமேஷன்ஸ், அது மாதிரி மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கு, நரம்பு வலுப்படுறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்ததா பாசிஃப்ளோரா, சிறுபூனை காளி, நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கு. இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணங்களை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வருவதற்கு காரணமே என்னன்னா, உடல் அதீதமாக உஷ்ணங்கள் ஏற்படுறது. நம்ம காலையில எந்திரிச்சு பல் துலக்குவதுல இருந்து நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே கெமிக்கல் சார்ந்து இருக்குதா. அப்போ உடல் வந்து அது அது சப்சிடைஸ் பண்றதுக்கு ரொம்பவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போராடும். அதுல ஏற்படக்கூடிய நிலைதான் அந்த உஷ்ணங்கிறது. அதே ரெகுலாரிட்டி ஆகும் பொழுது வந்து அதீதமாக உடல் உஷ்ணம் ஏற்படும். அந்த வாத பித்தம் கபம்ல இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பேலன்சஸ கிரியேட் பண்ணும். இம்பேலன்சஸ கிரியேட் பண்ணிட்டாலே ஏதாவது ஒரு இஷ்யூஸஸ் உள்ள இருக்க வந்துடும். சோ நம்மளோட பாடியில எப்பவுமே வந்து அந்த ஆல்கலைனை மெயின்டைன் பண்றது, பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, அதுக்கு எலக்ட்ரிமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, இரைப்பை கொதிப்பு, மலட்டுத்தன்மை, ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மை, நல்ல ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை, பதட்டம், அதே மாதிரி வெரிகோஸ் வெயின், இல்லைன்னா வந்து வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது காலில் ஏற்படக்கூடிய நரம்பு சுருட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஆனஸ்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மூலம் பௌத்திரம் அப்படின்னு அந்த வெயின்ஸ்ல வந்து அழுத்தங்கள், உஷ்ணங்கள்னால ஏற்படக்கூடிய அந்த அழுத்தங்கள்னாலையும் ரத்தம் அப்படிங்கிறது சரியா போகாத தன்மை ஏற்படுத்துவதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு எலக்ட்ரிமிக்ஸ் ரொம்ப நல்ல ரெமெடி இருக்கு, பயன் கொடுத்திருக்கு. அண்ட் ஜெபுகடிபா பில்கியா அப்படிங்கிறது பிரேசில் கிரேப்ஸ் அண்ட் அக்கி ஃப்ரூட். பில்கியா வந்து ஒரு அக்கி குடும்பத்தை சேர்ந்த, லிச்சி பழம் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த பழம். இது ரெண்டுமே அற்புதமான மகத்துவம் தான். இந்த பில்கியா அப்படிங்கிறது காயா இருக்கும் போது விஷம், பழுத்துட்டுனா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு, நீர்க்கோர்வைகள் உடம்புல வந்து சரி பண்றதுக்கு, முட்டி வலி, முதுகுவலி, இந்த மாதிரியான வீக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம். அண்ட் செல்கள் குரோத்தை நல்ல ப்ரொமோட் பண்றதுக்கு, அண்ட் டைஃபாய்டு, மலேரியா, ஹை ஃபீவர், இந்த மாதிரியான ஃபீவர்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அது மாதிரி ரெமோட்டாய்டிசம், கான்ஸ்டிபேஷன், எபிலிப்சி, வலிப்புனை, ஹெர்னியா, குடல் இறக்கம், இந்த மாதிரியான வீக்கன்ஸா இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய தன்மைகள் அதீதமாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜபுகடிபால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாலிஃபினால், கருப்பு தன்மையோட எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாலிஃபினாலோட ஆற்றல் இருக்கும். அது வந்து நம்மளுடைய இதயத்துக்கு, மூளைக்கு, லங்ஸ் வந்து வீங்க வைக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும். இந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து எலிக்ஸாமிக்ஸ்ல இந்த ஜபுகடிபால அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் பிரச்சனை, ஜெர்ம்ஸ் கில்லிங், குடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு, கேரியோவாஸ்குலர், இதயத்துக்கு, ஒபிசிட்டிக்கு, ஸ்கின்னுக்கு, ஆன்டி கேன்சர், ஆஸ்துமா, பல்மனரி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் வரை நிறைய விஷயத்துக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனாலதான் இந்த ஒன்லி ஒன் ப்ராடக்ட் ஃபார் த ஆல் த சொல்யூஷன், மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த பொருள்ல முழுக்க முழுக்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்.
and halal certificate, good manufacturing product, vegetarian, FSSAI certificate, ISO certificate, natural ingredients அப்படின்னு நல்ல தரம் வாய்ந்த சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு எலிக்ஸமிக்ஸ் பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து நைட் டைம்ல ப்ரிஃபரபிள். இப்ப 8 மணிக்கு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு 10 மணி போல என்ன பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூம் பண்ணும்போது ஒரு சேஷட் எடுத்து ஒரு சின்ன ஒரு 2-3 மிளகு சைஸோ இல்ல வந்து 2-3 அரிசி சைஸ்ல கூட நீங்க பிளேஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு சேஷரை நீங்க 6 days வரையுமே யூஸ் பண்ணலாம். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வீரியமா இருக்கும். எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாத ஹெல்த்தி பாடிக்கெல்லாம் சில மணி நேரங்கள்லயே அது உள்ளுக்குள்ள நாக்கு கடியில பச்சை கலர் நரம்பு இருக்கும். இட்ஸ் a link to our hearts and brains. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உமிழ்நீரோட கலக்கப்படாத எந்த உணவுகளையும் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. ஆனா இந்த நாக்கு கடியில வைக்கும் பொழுது இது அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. நாக்கு கடியில வைக்கும் போது பாத்தீங்கன்னா உமிழ்நீரோட கொஞ்சம் வினாடிகள்லயே கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு அப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்ல கரைஞ்சு ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். சோ என்ன எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், நம்மளுடைய அந்த காற்றின் வழியாக, தண்ணியின் வழியாக, மெடிசின், ரேடியேஷன், ஃபுட் எந்தெந்த வகையாலாம் டாக்ஸின்ஸ் உள்ள போனுச்சோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். அது பிளட் வெசல்ஸ்ல, கிட்னில, நர்வஸ் சிஸ்டத்துல டெபாசிட் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். சோ அப்போ நமக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு கூட இருக்கலாம் உடம்பு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம். முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இல்ல தலைவலி, இல்ல கொமட்டல், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இதுக்கு என்ன ரீசன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம உடம்புல இருக்க 9 துவாரங்கள் வழியாக இந்த விஷயங்கள்லாம் வெளியேற்றப்படும். 2வது நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்படுத்தும். நல்ல ரத்த ஓட்டங்களை மேம்படுத்தும் போது இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு பைப் இருக்கு, அந்த பைப்ல தண்ணி ஊத்துறோம். அப்ப என்ன ஆகும், நல்ல எந்த விதமான அடைப்புகளும் இல்லாம நல்ல தண்ணிகளா இருக்கும் போது என்ன ஆகும், சீரா போகும். இதுவே அந்த தண்ணி எல்லாம் திக்கா இருந்து அந்த பைப்பெல்லாம் வந்து அங்கங்க சுருங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒழுங்கா போகாது. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களும் எங்கேயாவது சுருக்கங்களாகவோ இல்ல எங்கேயாவது வந்து கொழுப்புகள் படிமானங்களாகவோ இல்ல ரத்தம் வந்து திக்கா இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா போக முடியாது. அதனாலே பிளட் பிரஷர், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இம்பேலன்சிங் ஆகும். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலிக்ஸமிக்ஸ் இருக்கணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ், ஒவ்வொரு வயசுக்கு உட்பட்டு ஸ்டெம் செல்ஸோட வேரியேஷன் சமயம் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசம். இப்ப லிவர்ல ஃபங்க்ஷனா அந்த லிவருடைய செல்ஸ் போய் ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை, அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எலிக்ஸமிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். 4வது ஹார்மோன் இம்பேலன்சஸ். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை நிறைய ஹார்மோன்ஸஸ் இருக்கு. அது இம்பேலன்சஸா இருக்கிறதுனாலதான் நிறைய மெட்டபாலிசம் டேமேஜ்ல இருந்து, செரிமான பிரச்சனைல இருந்து, ஒபிசிட்டிஸ்ல இருந்து நிறைய இஷ்யூஸஸ் அண்ட் டயபெட்டிக் இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ இந்த ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மையும் எலிக்ஸமிக்ஸ் இருக்கு. 5வது பிஹெச் லெவல் மெயின்டெனன்ஸ். நம்மளுடைய பிளட் வந்து பாத்தீங்கன்னா பாதி பிளாஸ்மா, பாதி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது நீர்த்தன்மை. கிட்டத்தட்ட நம்மளோட பாடி 70% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்த்தன்மை தான். 60 to 70% நீர்த்தன்மை. இது உஷ்ணமாகும் போது, அதாவது பாடி உஷ்ணமாகும் போது அசிடிட்டியா மாறிச்சுன்னா அதோட இம்பேலன்ஸ், வாதப்பித்த கபம்ல என்ன ஆகும், டிஃபரன்ஸ் காமிக்கலாம். அதனால நிறைய இஷ்யூஸஸ் இருக்கும். பட் எலிக்ஸமிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அந்த பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கும். இப்படி நல்ல கழிவுகளை வெளியாக்கி நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸை மேம்படுத்தி ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணி அண்ட் பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுனாலதான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து விதமான விஷயத்துக்கும் ரொம்ப சிறப்பான பயனளிக்குது. இன்னைக்கும் இந்த ஒரு பொருள் கடல் தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது மலேசியா, லண்டன், யூகே, நிறைய ஆஸ்திரேலியா, கம்போடியா, பிரான்ஸ், ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு, பங்களாதேஷ், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பொருளுடைய தரம் மட்டுமே நிரந்தரம். அதே மாதிரி உண்மைத்தன்மை. அன்னைக்கு என்ன ரிசல்ட்ஸோ அதே தான் இன்னைக்கும். சோ அவ்வளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு யூனிவர்சல் டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்க்கு த பெஸ்ட் ப்ராடக்ட் எலிக்ஸமிக்ஸ் சொல்லலாம். ஏன்னா இதை கன்சீவ் பண்ணவங்களோட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் த திங்கா இருக்கும். அண்ட் எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதா இருக்கும். சோ இந்த 15 வருட காலத்துல எண்ணற்ற டெஸ்டிமோனிஸ் இருக்கு. சோ நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நான் சொல்லனா கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப டிசப்பாயிண்டடா போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க தேடி வந்த விஷயமும் கண்டிப்பா இதுல டெஸ்டிமோனிஸா இருக்கும். உங்களுக்கு யாரு இந்த மீட்டிங்கோட லிங்க் காமிச்சாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்களா டெஃபினட்டா உங்களுக்கு தேவையான விஷயத்த பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த அற்புதமான பொழுதை கொடுத்ததுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும். எலிக்சர் மிக்ஸ் மூலமாக சிறந்த ஆரோக்கியமும் சிறந்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமையும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம்.